ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மண்டைக்காட்டு பகவதி அம்மன் கோயில் திருவிழா 8ஆம் நாள் விலாகை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விலாகில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் கூட நீங்களும் கோயிலை சுற்றி வாங்க. ஒரிஜினாலிட்டியாக நிறைய இடத்த அந்த ஸ்பாட்டில் எந்த சவுண்டோடு இருக்குதோ அதே சவுண்டு அதே இதோடு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கும் நீங்களும் திருவிழாக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது இது வந்து நம்ம மண்டைக்காடு திருவிழாவுக்கு வந்து டெம்பரரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் வைப்பாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி, இந்த வழியில் நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. ஸோ வந்து இந்த வழியை நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துருக்கேன். இன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நிறைய இந்த ரோட் சைடு கடைகள்லாம் இருக்கும். ஸோ வித்தியாசமாக ஏதாச்சும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இருந்தோம். அப்போ தான் இங்கே வந்து இந்த குட்டி பாப்பா வந்து இந்த கயரில் வந்து இந்த மாதிரி நடந்து போயிட்டுருந்தாங்க. இதை வந்து ஃபுல்லாக அவங்க வந்து இப்போ வந்து ஒரு ரிங்குக்குள்ளே நடக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நார்மலாக கால் வச்சு நடந்து போனாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து முட்டு ஊனி அந்த மாதிரி போனாங்க. அப்படி 3 டைப்பாக போனாங்க. 3 டைப்பாக போனதுமே நான் வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து அங்கே உள்ள சவுண்டு அந்த சவுண்டோடு தான் போட வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா வந்து அவங்க அம்மா வந்து கீழேருந்து அந்த கொட்டு அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் அந்த பாப்பா நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால அந்த சவுண்டோடு வேணுங்கிறதுக்காக ஒரிஜினாலிட்டியாக தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஒரு 20 ரூபா தாங்க கொடுத்தா அது 100 ரூபா. அடுத்தது இந்த மரத்தில் உள்ள கிழுக்கு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது எதை எடுத்தாலுமே 100 ருபீஸ் ஆமாம். சரின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே அதை விட்டு கிளம்பிட்டோம்.
அடுத்ததாக வந்து இந்த குட்டியாக ஸ்கூட்ரு, குதிரை இந்த மாதிரிப்பட்ட திங்ஸு, பழைய நம்ம நோக்கியா செல்லு பாட்டு வரும்ல அந்த இதெல்லாம் இருந்துச்சு. காரு, பஸ்ஸுன்னெல்லாம் சூப்பராக அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ரோட் சைடில் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஷோகேஸில் எல்லாம் வைப்போம். வீட்டில் வந்து டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுற இந்த ஃப்ளார் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பிளாஸ்டிக்ஸில் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு சில இடத்துல வந்து நான் வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். அங்கே வந்து ஒரிஜினாலிட்டியாக உள்ள வாய்ஸ் வேணுங்கிறதுக்காக. வாங்கல சரியா காய்கறி வித்தெல்லாம் 10 ரூபா, பூச்செடி 20 ரூபா. சாம்பார் அவரைக்காய் வேற, சீனி அவரைக்காய், கொத்தவரைக்காய். வெஜிடபிள் சீடு வந்து நான் ரேட்டு கேட்டதை நீங்களே கேட்டிருப்பீங்க. ஃப்ளவரிங் பிளான்ட் சீட்ஸ் எல்லாம் வந்து 20 ருபீஸ் தான். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து 10 ருபீஸ்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க. இது மண்டைக்காட்டு கோயிலுக்கு நேர் ஃப்ரண்டில் ஸ்ட்ரைட்டாக வர ரோட்டில் தான் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இங்கேயுமே கொஞ்சம் டாய்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறமா சொப்பு சாமான் இதெல்லாம் வந்து 10 ரூபா. 10 ரூபா. அதுக்கு அடுத்த செக்ஷன் 20 ரூபா, அப்புறம் 40 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன். வித்தியாசமாக ஏதாச்சும் இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதில் வந்து வித்தியாசமாக எதுவும் இல்லை. எல்லாமே இந்த குட்டி குட்டி சாசர் மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் வந்து 40 ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்க. டிஃபன் கேரியர், இந்த வாளி எல்லாமே. சேர் வந்து 20 ருபீஸுக்கு வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் சின்ன வயசுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஆசையாக இருந்துச்சு. இதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணிகிட்டு இருந்துச்சு. ஜஸ்ட் அப்படியே வீடியோலாம் கவர் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பாருங்கள், இது எல்லாத்துலேயுமே சீனி சட்டி, பானை, இங்கே பாருங்கள் குட்டி பானை எல்லாம் இருக்குது 10 ருபீஸுக்கு. அடுத்ததாக வந்து அம்மன் வந்து வெள்ளி பல்லாக்கில் வந்து வீதி விழாக்கு வந்து கிளம்பிட்டாங்க. கோயிலுக்கு பின் சைடு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்து அதை வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். அந்த ஒரிஜினாலிட்டி சவுண்டு நீங்களே கேளுங்க. அவ்வளோ சவுண்டு, அங்கே ராட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ கூட்டம். இன்றைக்கி வந்து 10ஆம் திருவிழாக்கு எப்படி கூட்டம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சரியான கூட்டம். சண்டேங்கிறதுனால பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இனி வந்து இந்த ஒரிஜினாலிட்டி அந்த சவுண்டோடு நீங்களே பார்த்து பாருங்கள். நீங்களே மண்டை கட்டி கோயிலுக்கு போன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும்.
அடுத்ததாக இந்த ராட்டுக்கெல்லாம் போகிற வழியில் பக்கத்துலேயே வந்து தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி, அந்த கொலுக்கெல்லாம் வைப்பாங்கள்ல, இந்த மாதிரி செட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படி நிறைய திங்ஸ் இருந்துச்சு. பார்க்க ஒன்று ஒன்றும் அவ்வளோத்தையும் அள்ளி போட்டு பையில் போட்டு கொண்டு வந்துடலாமான்னு தோணுச்சு. அவ்வளோ அழகழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அணில், யானை, மான், அப்புறம் வந்து பசு, கன்று, கண்ணன், முருகர், சிவன், பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இருந்துச்சு. அப்புறம் கப் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வாழைப்பழம், சிவலிங்கம், நந்தி எல்லாமே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது. உங்களில் யார் யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பீங்கான் டாய்ஸ் எல்லாமே வாங்கி கலெக்ட் பண்ணி வைக்கிறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் வந்து நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. அந்த கொலு செட்டு வந்து 3000 சொல்கிறாங்க. அஷ்டலக்ஷ்மியும் 10 அவதாரம், கண்ணனுக்கு 10 அவதாரமும் சொன்னாங்க. அது வந்து ஒர்த்தா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி கொலு ஐட்டம், கொலுக்கு வைக்கிற பொம்மை இதெல்லாம் வந்து ஹோல்சேலாக வேறு எங்கே சேல் பண்ணுறாங்களா அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு